ஓகே நண்பா, இன்றைக்கி ரொட்டாட்ரு ஒரு தோப்பு ஒரு 2 மணி நேரம் ஓட்டி பார் ஓட்டணும். இன்றைக்கும் கோகுலும் வரல, சந்தோஷம் வரல. நிறையா பேர் கேட்குறீங்க, சந்தோஷம் ஏன் வரல ப்ரோ, கோகுலே அப்போ வரலன்னு. 2 பேருமே லீவ் போட்டுக்கிட்டானுங்க. எவனுமே வரமாட்டேங்கிறான். ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் வரமாட்டேங்கிறான். ஸோ அதனால் நாம்ளே ஓட்டுறதா இருக்குது. இப்பயும் பாருங்கள், தோப்பு ரொட்டாட்ரு ஓட்டி அதை இதை உடனே பார் ஓட்டணுமா ஒத்த வஞ்சி. அதனால் கார்த்தி அஜித்து ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பை மாட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம போய் ஓட்டலாம். ஓட்டி முடிக்கும் போது கூப்பிட்டா வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டுறதை கிளம்புறேன். போயிட்டு கொஞ்சம் டீசல் கம்மியாக இருக்குது, போயிட்டு டீசல் அடிச்சுக்கிட்டேன் அப்படியே போனோம்னா சரியாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் வரும். ஒரு தோப்பு சின்ன தோப்புன்னு தான் சொல்கிறாரு, பதமாக இருக்குதுங்கிறாரு. நான் சைட்டை கூட போய் பார்க்கல, போய் பார்ப்போம் என்ன நிலவரம். ஊறப்பட்ட வேக்காடு நண்பா, எதுக்குதான் இப்படி வேவுதா தெரியல. மழை வரும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னைக்கு வருதுன்னு தெரியல. ஆனால் மழை வருது, வரும், கண்டிப்பாக வரும். ஏதோ ஒரு வயதில் மழையில் சம்பவம் பண்ண போகிறோம், அது என்ன நல்லா தெரியும். ஒரு 2 3 மணி நேரம் ஓட்டணும்னா அஜித்தும் கார்த்தி ஃப்ரீயாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா நான் கொண்டாந்து எடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு 5-6 கிலோமீட்டர் செலவு பண்ணிட்டு போகணும். நம்ம எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, வீட்டில் இருக்கிறாங்களா, வீட்டில் காணோம். ஏதாவது நம்ம ஓட்டம் காட்டி நான் ஃப்ரீ ஆயிடுவோங்கிறாங்க, பார்ப்போம். வண்டி வீட்டில் தான் நிற்கிது, நான் எங்களுக்கு தான் தெரில. ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடித்தா போதும். வண்டியில் இருக்கிறது ஒரு 1.5 மணி நேரம் வரும். ஒரு 1000 ரூபாய்னா அடித்தா போய் ஓடிக்குள்ள ஒரு 3 மணி நேரம் தான் வரும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓகேன்ப்பா, இப்போ ஓட்ட போகிறது ஒரு புது பார்ட்டி தான். ஏதோ காட்டை பதமாக வச்சிருக்கிறேங்கிறாரு. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கட்டிடத்தில் எப்படி பதமாக இருக்குதுன்னு தெரியல. என்ன கோவில் சந்தோஷம் வந்திருந்தானுங்கன்னா எவனாச்சும் பரவாயில்ல. அதெல்லாம் வராதனால ஒண்டியாக வீடியோ எடுத்துக்கிட்டு வண்டி ஓடுறதுக்கு போர் அடிக்குது நண்பா. வண்டியில் இருக்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். எவ்வளோ நேரம் ஓடும்னு தெரியல. டீசல் இல்லாத போயிட்டா வம்பா போயிடும். அதனால் ஒரு 1500 ரூபாய் டீசல் அடிச்சுட்டு போயிடும். தம்பி ஒரு 1500 எடுப்பேன். 1500. கேஸில் கூட பைக் வந்துருச்சா? சரி, மேலே இன்னும் தூக்கு பைக் பம்பை. ஏன் ஒரு ஸ்டெப்பு ஏற முடியாதா? கால் பெண்டா
டேய் மாரிப்பா, டேய் 1500 அக்கௌண்ட் 1500 தனியாக ஜேசிபி குமாரா. தூக்கில தூக்கு பைப்பு. பங்கல பசங்க புதுசு புதுசாக வராங்க, அவங்களுக்கெல்லாம் பேர் தெரியல. எங்க ரோட்டை கிராஸ் பண்ண முடியல ஒரு அகராஜ். எவ்வளோ வண்டி போகுது பாருங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணாதனால வண்டி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் இது வேற ஒன்று டொயின் டொயின் டொயின்னு 3 நிமிஷம் மணி அடிச்சுதான் இருக்கும். போங்கப்பா. சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். அடுத்தது எந்த வயசு தெரில, ஃபோன் பண்ணி கேட்கணும். எந்த வயலும் தெரில. அடுத்தபடியாக ஃபோன் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. தான் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. வெளியே போகலாமா, அதில் வரலாமா கேட்டுக்கலாம். என்ன வெயிட் கேட்டுக்கலாம். நண்பா மணிவண்ணன் மணி என்னப்பா அது இன்னும் மட்டும் போனால் அடித்தாப்புல. இப்போ ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கிறாருன்னு வருது. சூப்பர். போயே பார்ப்போம் காட்டில் இருக்கிறாரா எங்கே இருக்கிறாரான்னு. ஆக்சுவலி நிலாநகர காடுன்னு தான் நினைக்கிறேன். போய்
போய் பார்ப்போம் எந்த வயல். ஏற்கனவே போன ஆகிட்டு அப்படி தான் ஓட்டி மழை வந்துருச்சுன்னு பார்ப்போம். மழையிலே நனைஞ்சிட்டு ஓட்டணும். ஆல்ரெடி சோளம் விளைச்சிருக்குது, எந்த வயலாக இருக்கும்? ஆமாம், தரம் போட்டெல்லாம் இன்னும் இருக்குது, ஒரு வருஷம் ஆகி. எந்த வயல இதான் ஓட்டணும். தீவன புல் வைக்கிறது, தீவன புல் வைக்கிற வயல தருவாங்க. ஓகே, நம்ம 2 வயல் தீவன புல் வைக்கணுமா, 2 வயல் சோளம் வரைக்கணுமா? எந்த வயலில் என்ன இருக்குன்னு தெரியல. அதுதான் வீடு. அவர் ஆளை காணோம். எவ்வளோ ஓட்டுறாங்கன்னு தெரியலையே. ஆனால் எவ்வளோலாம் தீவன புல் வைக்கிறத? இல்லைன்னா ஆள் வீட்டில் தான் கூட்டிட்டு வாங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை வெளியில் போயிருப்பாரா? நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தென்னை மரம் இந்த சொட்டை மட்டுமா? அந்த நாளும் சோளமா? சரி. மழை பெஞ்சிட்டு ஓட்டவும் ப்ரோ, அப்படியே மண்ணோட சூட்டை அப்படியே தூக்குது, மூச்சே விட முடியல. பாருங்க, இது எதுக்கு முதல் சுற்று ஓட்டிட்டு 2வது ஒரு சுற்று ஓட்டுறோம்னா, பாருங்க ஓரம் வந்து நல்லா வெட்டல. அதனால் வந்து 2வது சுற்று ஓட்டும் போது திரும்பியும் ஓரமே பிடிக்கக்கூடாது. ஒரு அடி உள்ளே தள்ளி பிடிக்கணும். அப்போ தான் வந்து பிடிச்சி நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் எந்த காடு ரொட்டாட்ரு ஓட்டிங்கனாலும் சரிங்க ப்ரோ, இந்த மாதிரி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து கையில் பார்த்தாலும் சூப்பராக லட்டாட்டு இருக்கும். ஓகேவா? ஓரத்தில் ஒரு சுத்தோடு எடுக்காதீங்க. உழவு லாய்க்கலைன்னா எப்படி சொல்கிறது, புது கத்தியாக இருந்தால் ஓரளவுக்கு ஓரம் நல்லா நீட்டாக வந்துருணும்பா. கொஞ்சம் கத்தி கொஞ்சம் முன்ன பண்ண இருந்து அரை கத்தி கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணோம், ஓரமெல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் கதமாக வெட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஓரம் முடிஞ்ச அளவு 2 சுற்று ஓட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. தென்னை மரம் ஓட்டுறப்ப எப்படி ப்ரோ ஓட்டுறதுன்னு கேட்குறீங்க. கரெக்டாக தெரியும் நண்பா, ஓட்ட தான் வரும். வேறு நான் திருப்புறேன், கரெக்டாக திரும்புதா. இதே கொஞ்சம் ஆத்தூர் டாப்பாக இருந்தால் கொஞ்சம் தென்னை மரத்து ஓரம்லாம் ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். குரங்கு டாப்லாம் அந்த பிரச்சனை இல்லை. இதுவும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்த மாதிரி மட்டை பாருங்க எங்கே பூந்துக்கிடுவார். தலையில் வந்து குத்தவும், அதை பண்ணவும் இதை பண்ணவும் ஏகப்பட்ட நல்லா பண்ணிவிடும். தென்னை மரம் தலையில் மட்டும் ஓட்டும் போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓடிக்கிறது நல்லது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தென்னை மரத்தை ஓரத்தை மட்டும் ஓட்டிவிட்ருவோம் நண்பா. ஓகேவா ப்ரோ? அதுக்கப்புறமேட்டு ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கலாம். ஃபஸ்ட்டு தென்னை மரத்தை ஓரம் ஓட்டிவிடணும். வேறு அந்தான ஒரு சுற்று இந்தான ஒரு சுற்று வயல் பூரா தென்னை மரம் சுற்றி ஓட்டி போடணும். அப்புறமேட்டு சென்டர்லலாம் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சலுப்பு தெரியாத ஓட்டலாம். இல்லைனா 2 சுற்று ஓட்டிட்டு திரும்பியும் தென்னை மரத்து எடுத்து ஓட்டணும். சரி, நான் ஓட்டிட்டு வரமாதிரிடா என்ன கொஞ்சம் நேர்த்தியாக ஓட்டுருக்கணும். பூரா சரளி காடாக போச்சு. அதனால் ரொட்டேட்டர் கட்டார் முட்டார் இருக்குது. ரொட்டேட்டர் பாருங்க என்ன ஆட்டம் ஆடிட்டு ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஏரத்தில் ஓட்டுனா ரொட்டேட்டர் இந்த அளவுக்கு அடி வாங்காதுன்னு வச்சுக்காங்களா. ஒரு பைப் இருக்குதா, இதெல்லாம் தென்னை மரத்துக்கு சொட்டு பைப்பு. முடிஞ்ச அளவு பைப் மேலே பைப் உடச்சுட்டாத தம்பி பார்த்து ஓட்டுன்னு சொல்லிக்கிறாங்க.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு பைப் மேலே விடாத ஓட்ட வேண்டியதான். இது பாருங்க பைப் மேலே பைப்பு ஒரு மெட்டு போட்டு ஒரு கருப்பு போட்டு இந்த பிள்ளைக்கு தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது நாளடைவில் எல்லாம் உடஞ்சே போயிடும். எல்லாம் வெங்கச்சாங்க ஆடுங்கிறதுனால கட்டார் இருக்குது. சவுண்டு சுத்தமாக ஓடல. காதுக்கு ஹெட்செட்டு மாட்டுது, அவ்வளோ சவுண்டு கேட்குது. சத்தமே இல்லாத ரொட்டாட்டர் ஓடும், ஊறப்பட்ட சவுண்டு. தென்னை மரத்தை வாரெல்லாம் ஓட்டி விட்ட காட்டுறோம்ப்பா. ஓகே ப்ரோ, பாருங்கள் தென்னை மரத்தை வாரமெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டி விட்டேன், சரிடா. இப்போ வந்து வண்டியை வளைச்சி ஓட்டணும்னே தேவையில்ல. அப்படியே நேராக பிடிச்சி ஓட்டினா நார்மல் ஃபீல்டு மாதிரி ஓட்டிக்கலாம். பட்டா வேற ஒன்று சாவடி, சரிடா உங்களுக்கு எப்படி ஓட்டுக்கிறதுன்னு. இப்போ சென்டரில் இருக்கிற 2 சுற்று வரும், 3 சுற்று வரும், அது முன்ன பண்ண வரும். அதை மட்டும் ஓட்டி விட்டால் பக்கத்து வயல் ஓடி போயிடணும். அண்ணான ஒரு வயலுக்கு நினைப்பான், மொத்தம் 3 வயல். சரிதா, என்ன நேரத்தே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காடு கொஞ்சம் காஞ்சி போச்சு, அதுதான் இப்போ பிரச்சனை. வெங்கச்சாங்கல்ல வேற டனார் நீர்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பாருங்க ரொட்டாட்டர் எப்படி ஓடுது. ரொட்டாட்டர் பாருங்க எனக்கு ஒன் சைடாக போகுதா, அதனால் வந்து ரொட்டாட்டர் வந்து எந்த பக்கம் மண் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த பக்கம் வந்து ஒன் சைடாக போகும். அதுக்கோசரம்லாம் பயந்துக்காதீங்க நண்பா, ஓகேவா. அது எல்லா வண்டியிலையும் போகிறது தான். 2 பக்கமும் மண் ஈவனாக இருந்தால் சென்டராக போகும், இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கம் ரொட்டாட்டர் இழுத்துக்கிட்டு தான் போகும். அப்படியே கார்த்திகெல்லாம் அஜித்துக்கு அப்படியே ஃபோன் பண்ணி பார்வோட்டர் கலப்பை எடுத்துகிட்டு வாங்கடான்னு அடுத்து ஃபோன் பண்ணணும்பா. ஏன்னா நான் ஓடிட்டு போய் பார்வோட்டர் கலப்பை எடுத்தாங்கன்னா நைட்டாகவே போயிடும். அவனுங்களை எடுத்தாரு சொன்னால் அப்படியே பார் எடுத்து விட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே தானே. ஆனால் வேறு பக்கம் ஓடிட்டு இங்கே வரத்துக்கே டைம் ஆகிடுச்சுக்கிறோம். எவனாச்சும் வந்திருந்தானுங்கன்னா மாற்றி விடலாம், போகலும் வரலாம், சந்தோஷம் இல்லை. சரி அஜித் இன்னைக்கு ஒன்றும் ஓட்டுறா அப்படின்றது அவரும் பிஸியாக இருந்தார், வரல. ஸோ அதனால் நாமளே ஓட்டுறதா இது. நீங்கள் பார் ஓட்டும் போது மட்டும் கூப்பிடுங்கம்மா, நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டானுங்க. அதனால் கரெக்டாக ஓட்டி முடிக்குமா கூப்பிட்டா வந்துடுவானுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 RPMல லோ செகண்ட் கியரில் ஓட்டுறேன்ப்பா. ஏன் ப்ரோ ஃபஸ்ட் கியரில் ஓட்ட மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் கியர்னா ஸ்லோவாக போகுது. அதனால் செகண்ட் கியர் தான் இந்த வண்டி எடுத்துருந்து அதே கியர் தான் ப்ரோ ஓட்டுறேன். செகண்ட் கியர் தான் ஓடிட்டுக்கிறோம். இப்போ தென்னை மரத்து வாரம் இந்த கொஞ்சம் சொட்டக்குதில்ல, அதெல்லாம் தென்னை மரத்து வாரம் இப்படி ஒரு சுற்று வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஓட்டிடலாம். வேறு கொஞ்சம் இருக்கும். ஓகேப்பா, வந்துட்டு இந்த சின்ன பிட்டு ஒன்று ஓட்டினேன். எங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக விட மாட்டேங்கிறாரு காட்டுக்காரு. அப்படி ஓட்டு, இப்படி ஓட்டு, அந்த சந்தில் ஓட்டு, இந்த சந்தில் ஓட்டு, முடியல படிச்சுட்டாரு சார் ஒரு நாள் சார். இதில் 10ஆத்துக்கு தென்னை மரத்து அலையில் வந்து இது கொடுத்துக்கிறாங்க பைப்பு, அது வேற பார்த்து ஓட்டுறதா இருக்கு. ஓ அப்போ பெரிய தலைவலியாக இருக்குது. கரெக்டாக பைப் பாருங்க, தென்னை மரத்தில் இருந்து 5 அடி தள்ளி கொடுத்துக்கிறாங்க. இந்த தென்னை ஜோவை நிற்கிது பாருங்க, இதுதான் பைப்பு. நான் எப்படி ஓட்டுறது? நெட்டில் பிடிச்சி ஓட்டினா ஓட பரவாயில்ல, நெட்டில் தான் பிடிச்சி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேலையிட்டேன்னு ஆனால் வேஜோட நெட்டில் தான் ஓட்டணும். வேஜுட்டினா நெட்டில் ஓட்டி போடுவேன். விதைங்க ஒரு சதவீதம் நிற்கிறேன், வேறு வழி இல்லை. பைப் இருக்குதுங்கண்ணா, சொட்டை அதிகமாக வரும். நெட்டில் பிடிச்சி ஓட்டினா சொட்டை வராது. வேச்சு விடுங்க, அந்த 2 மணி வேச்சு விடுங்க.
பேச்சு விடுங்க, நான் அப்புறம் நெட்டில் ஓட்டிக்கிறேன். அந்த வயலா அதெல்லாம் இல்லையா, இது மட்டும் தானா? அது சும்மா ஓட்டுறதா? சரி போய் அந்த 2 பிட்டை வேச்சு விடுங்க, நான் நெட்டில் ஓட்டுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நெட்டில் அதை மட்டும் வேச்சு விடுங்க, நான் நெட்டில் ஓட்டிக்கிறேன். ஆ, ஏன்னா அப்போ தான் பைப் அடிபடாது, இல்லைன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் அடிபட்டு தொலையும். நெட்டில் போனால் அந்த பைப் கிட்ட கூட ஒதுங்கி அப்படி போயிடுவேன். ஓடும் ஓடும், அந்த 2 பிட்டை வேச்சு விடுங்க. ஓகே நண்பா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைப் வந்து தென்னை மரத்துக்கு இந்த பக்கம் இருக்குது. நெட்டில் ஓட்டினா அப்படியே அலையில் போகும்போது ஒதுங்கி போயிடலாம். இப்படி போகும்போது வந்து ஏகப்பட்ட காடு சொட்டை விழுவுது. அதை வந்து நம்ம திரும்பியும் மறுக்கி ஓட்டுறதுன்னா பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் விதைக்கணுமா, விதைச்சி விடுங்கண்ணா, அப்புறமேட்டு நான் நெட்டில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ விதைக்கிறதுக்கு போய்க்கிறாரு. ஓகே நண்பா, நெட்டு வாக்கில் ஓட்டியாச்சு. இப்போ தென்னை மரத்துக்கு அலையில் தான் ஓட்டிகிட்டு வரோம்ப்பா. இந்த கொஞ்சம் விடுது பார்த்தீங்களா, அந்தெல்லாம் ஓட்ட வேணான்ட்டார் காட்டுக்காரர். ஏன்னா பைப் அடிபட்டு போயிருந்துட்டு அந்தெல்லாம் வேணாம், உரெல்லாம் மட்டும் ஓட்டுங்க, அதை நான் கையில் கூட பிடிக்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். தெரியுதா, இந்த ஒரு ஆளையும் மட்டும் ஓட்டி சுத்தம் பண்ணி விட்டா அப்புறம் ஒரு ஆளையும் கையில் பிடிக்குவாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா ட்ரிப்பு ஓசமாக இருந்தால் இழுத்து வெளியே போட்டு பண்ணிருக்கலாம். இதை இவங்க பைப்லேயே போட்டதுனால நம்ம அதை ஓட்ட முடியாத சூழ்நிலை. நண்பா, ஓட்டுறதுனா ஓட்டலாம், ஆனால் ரிஸ்க் எடுக்கணும். அது ஏன் ஒரு சுற்று வேஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். பார்க்கலாம், அடுத்த இப்போ போய் அதில் திரும்பி வந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு எடுக்குமா எடுக்காதான்னு. இப்போதான் கார்த்திக்கும் மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், கலப்பையை எடுத்துகிட்டு வாங்கடா பார்வட்ட கலப்பையா அப்படின்னு. இன்னும் ஒரு வயலுக்குது, அதுக்கு வரத்துக்கு அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுங்காட்டி நம்ம ஓட்டி முடிச்சிடலாம் பாருங்கள். நான் இந்த வயல் ஓட்டி முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி காட்டுற பாருங்க. இது வேற ஏக்காடு வாங்க இதுக்கு தான் இப்போ தான் தோணும், ஒரு ஏசி வண்டியாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. ஆனால் ஏசி வண்டியாக இருந்தால் டீசல் எங்கே போகிறது, நல்லங்காடமெல்லாம் இதுக்கே நம்மளால டீசல் வைக்க முடியல. ஆனால் ஏசி வண்டியாக இருந்தால் டீசல் எவ்வளோ போகும், இங்கே பண்ணையும் தாங்கும். இந்த வாரம் வரேன், இப்போ பைப்புக்கு தானே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடக்கும். அதுக்கு தான் இதை கொஞ்சம் ஓட்டணும், அப்படியே விட்டுலான்னு. தெரியுதா, அதுதான் பைப்பு. இவ்வளோ சொட்டை கிடக்குது, இந்த ஒட்டுனா பண்ண முடியாது. நம்ம அதை ஓட்டணும்னா பைப்பு போயிடும். அதுக்கு நாட்டுக்காரரு ஆளை வச்சு வெட்டிக்கிட்டோம். அதுதான் நல்ல பயன் கிடையாது. ஓகே, அப்புறம் ஒரு வழியாக இந்த வயலில் ஓட்டி முடிச்சுட்டேன். எப்படி ஓட்டுறேன், ஓரளவு நல்லா ஓட்டுறேன்னா பாருங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தென்னை மரத்தை வர எந்த அளவுக்கு தென்னை மரத்துக்கு பாதிப்பு இல்லாத ஓட்டணுமோ அந்த அளவுக்கு ஓட்டி விட்டேன். அப்புறம் இப்போ அடுத்தது மேல் வயலில் போய் மேல் வயலில் ஓட்டணும். மேல் தோட்டம் யாருக்கும் சாவு அடிக்குது. கடந்தானே ஓடிடுது. என்ன இருந்தால் சந்தெல்லாம் ஓடுமே தெரியல. இந்த வயல் ஓட்டணும் தான். ஓகே, அப்புறம் தென்னை மரத்துலேயே ஓட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்பா ஒரு நாள் ஓட்டிட்டேன், குரங்க ஓட்ட வேண்டியதான். அதுக்காட்டி கார்த்தி வந்துட்டாப்புல பார்த்து அதில் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல, மரத்துக்கு தந்துக்கு ஓடிட்டு இருக்கிறாப்புல. சரிதா, ஓடிட்டு இருக்கிறாப்புல. நான் காட்டுற கெட்ட வரமா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். எங்கச்சாங்கல்ல ஓவர் ஆள் ரொட்டாடு சும்மா அலருது. கட ஓகே ப்ரோ, அன்னைக்கு பார்த்தா இல்லையா பாருங்க, பேட்டரி பாக்ஸ் போட்டாச்சு, மூடி போட்டாச்சு. காய்ச்சி ஓடிக்கிறா அப்படின்னு தெரியுதா. ஆமாம் தானே வெயில் ஓட்டிக்கிறோம். சூரியன் வந்து வேற கண்ணை பறிக்குது. திருநா வரேன் ஓட்டலான்ட்டுக்கு அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓட்டு வேலை பண்ணிட்டு போகலாம். தெரியுதா, அந்த வயல் ஓட்டுக்குது வாக்கியா வந்து கரெக்டாக நான் வரும்போது வண்டி அந்த அளவுக்கு போயிடுது.
சரிடா எல்லாம் ஓடுறா. என்ன இது மாதிரி வேலைலாம் கொஞ்சம் 10 ரூபா கிடைக்கும். ஏதோ இன்னைக்கு பரவாயில்ல, என் பொழப்பு ஏதோ ஓரளவுக்கு மோசம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. நாளையிலேருந்து எந்த வேலையுமே இல்லை, தொலைச்சு பொறுக்கணும். நான் ப்ரோ பண்ணுறது நாங்கள் ஓட பரவாயில்ல. ஒரு சில நண்பர்கள்லாம் மழையே பெய்யலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களெல்லாம் ஒப்பிடும் போது நான் எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நண்பா. ஏதோ டெய்லி 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் ஓட்டிட்டுருக்கேன். ஏதோ ஒரு நாளைக்கு தான் நின்று போயிடுது. ஒவ்வொரு நண்பர்கள் வேலையே இல்லாத, கை செலவு கூட காசு இல்லாத எவ்வளோ சின்னப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஓகே ப்ரோ, ட்ரையில் ஓட்டியாச்சு. ஒரு சின்ன பிட்டை பக்கத்தில் இருக்குது பாரு, பூண்டு பார்க்கும் போதே காடு மாதிரி தெரியுதா. உடனே ஓட்டினா வேலை முடிஞ்சுது. எப்படி பார்த்தாலும் காருக்கு ஓட்டிட்டு வரங்காட்டி நம்ம ஓட்டி முடிக்க முடியாது. ஏன்னா அவன் எழுதிட்டு வந்துடுவான் ஒரு 1/4 மணி நேரத்தில். நாம் அதில் எவ்வளோ சோளை வச்சுக்கிறான்னு வேறு தெரியல. காட்டுக்காரர் வந்தால் தான் எவ்வளோ சோளை வச்சுக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறான்னு தெரியும். கல் வேற இந்த பக்கம் பெரும் கல் ப்ரோ. டமார் டிமீர் மட்டும் இந்த வயலில் எவ்வளோ வேச்சு வச்சுக்கிறான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு வயலையும் ஓட்டினா இந்த கொட்டை மட்டும் ஓட்டுக்கிறாரா, வயல் ஃபுல்லாக வேச்சிக்கிறாரா, ஒரு வெங்காயமும் தெரியல. வயல் ஃபுல்லாக தான் ப்ரோ வேச்சிக்கிறாரு, ஆனால் எவ்வளோட வேச்சிக்கிறாருன்னு தான் தெரியல. சரி பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, ஒரு வழியாக நான் ஓட்டி முடிச்சாச்சு. அவனும் ஓட்டிட்டான் பாருங்களேன். ட்ருக்குன்னு வந்துட்டான். கடைசி சுற்று இன்னும் 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சுது. ஓட்டிட்டு இதில் ஒரு 2 வாய்க்கா ஓட்டிட்டா வேலை முடிஞ்சது நண்பா. இதே வந்து ரொட்டேட்டரில் ஓட்டி ஆம்பு கலப்பில் 2 சால் ஓட்டுருந்தாங்கன்னா இன்னும் கரை மண் அதிகமாக வரும். அதில் அதை வந்து மண் வந்து ஈர மண்ணாக வேறு போச்சு. ஈர மண்ணை இல்லைன்னா இன்னும் கரை அதிகமாக வரும். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மேலால் வருது. இதே ஒரு 4 நாள் காய விட்டு கலப்பையில் 2 சால் ஓட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வந்து அவர் அப்படியே நான் சோளை வரைக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாம் செஞ்சாகணும். நம்ம இதுக்கு நாம் செய்ய முடியாதுல்ல. ஆறு 10 3 மணி நேரம் 25 நிமிஷம் ஓடி இருக்குது. பட்டில் போதும், எனக்கு இனிமே வேணாம். காடு ஈரமாக போச்சு. இன்னும் கொஞ்சம் வர காடாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இல்லை நாளைக்கு ஓட்டுனா ரொட்டேட்டருக்கு ஏற மாட்டாது. பாருக்கு நல்லா உயரமாக மண் வரணும்னா இப்போ சும்மா ஓட்டி போட்டு விட்டுருணும். கலப்பையில் 2 சால் ஓட்டி அப்புறமேட்டு ஓட்டினோம்னா கரை இன்னும் இதோட இன்னும் ஒரு 1/2 அடி ஏறும். ஏன்னா அவ்வளோதாண்ணா, வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேங்கண்ணா. சரி வச்சுக்கிட்டாண்ணா. ஏனம் கொடுக்குறேன். ஓகே நண்பா.
அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஷ்யூர். இல்லாட்டி யாரோ வராங்க தடத்துலையே. இதில் ஒரு பட்டம் வந்தால் வேலை முடிஞ்சுது. அண்ணா இந்த வாரம் வேணாமா? அந்த வாரம் இருக்குது, இந்த வாரம் தான் இல்லை. ஓகே நண்பா, நம்ம பெரிய வேண்டி ஒரு வழியாக 3.5 மணி நேரம் ஓட்டிட்டேன். பார் ஒரு அரை மணி நேரம். பாருக்கு தான் என்ன கணக்கு போட்டு கேட்குறதுனே தெரில. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஷ்யூர். அவ்வளோதான். கரெக்டாக டைம் பார்த்து ஓட்டினியா? கரெக்டாக டைம் பார்த்து ஓட்டினியா? அப்படியே ஆஃப் பண்ண அவர் எங்கேயா போய் வராராம். அந்தானே போயிருக்காருத்திய வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, அதுக்காட்டி காட்டுக்காரர் காசு கொண்டு வரதுக்கு போறாரு. வெயிட் பண்ண சொல்லிக்கிறாரு.